வெல்கம் டு மும்பை. மச்சான், இங்க டெய்லி 1 லட்சம் பேர் வருவானுங்க. ஆனா எவனோ ஒருத்தனுக்கு தான் இங்க எல்லாம் கிடைக்கும். மும்பை ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கும். மும்பையில் 10 ரூபாய்க்கும் சாப்பாடு கிடைக்கும், 10,000 ரூபாய்க்கும் சாப்பாடு கிடைக்கும். இங்கே பாதி பேர் வடாப்பாவை சாப்பிட்டே வாழ்ந்துடுறானுங்க. வடாப்பாவை எவ்வளோ தெரியுமா? 7 ரூபாய். மச்சான், உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்லம் ஏரியானா அந்த தாராவி தான். இங்க இருக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். மச்சான், நான் மும்பை வந்த புதுசுல கண்டவன் காலில் விழுந்திருக்கேன். அப்பெல்லாம் வேலை கிடையாது, பாக்கெட்ல 10 பைசா இருக்காது, தூங்குறதுக்கு இடம் இருக்காது. எங்காவது பிளாட்ஃபார்ம்ல படுத்தா கூட என்ன வெளியே போட்டுருவானுங்க. இந்தா மச்சான், நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. நான் மும்பை வந்தப்ப எனக்குன்னு யாரும் இல்லை, ஆனா உனக்கு நான் இருக்கேன். உன் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, விடு. முதல்ல உனக்கு ஒரு வேலையை பார்க்குறேன், அப்புறம் அப்படியே பொறுமையா பொழைச்சுக்கலாம். நான் பொறுமையா எப்படியாவது பொழைச்சுக்கலான்னு வரல. பின்ன मुंबई विरल विट आटा वंदरक है। ये मुंबई शहर को रूल करने के लिए आया। क्या डायलॉग मारा मामू, कालगी टप्पो। மச்சான், நான் ஆபீஸ் கிளம்புறேன். நீ என்ன பண்ற? இந்தா வீட்டில் ஸ்டவ் இருக்கு, வேணா சமைச்சுக்கோ. இல்லைன்னா தெருமுனையிலே மெஸ் இருக்கு, சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் சாயந்தரம் வந்து பார்க்குறேன். இந்த புடி. அட புடிடா. நீ எங்க வேலை பார்க்குற? இங்க ஒரு பெரிய பெனாயில் கம்பெனி இருக்கு, அதில் நான் தான் சூப்பர்வைசர். உனக்கு சேலரி எவ்வளோ? 12,000. ஏன்? இன்னையிலிருந்து நீ தான் எனக்கு அசிஸ்டன்ட். உனக்கு 25,000 ரூபாய் சம்பளம். அந்த வேலையை விட்டுரு. நான் வேலையை விடணுமா? நான் உனக்கு அசிஸ்டண்டா? 25,000 ரூபாய் சம்பளம் தருவியா? ஏபா, ஏண்டா நான் அனுப்பின பணத்துல தான் நீ ட்ரெயின்லயே வந்திருக்க. இப்ப நான் காசு கொடுத்தாதான் உனக்கு மத்தியானம் சாப்பாடு. திங்க சோத்துக்கே வழி இல்ல, இதுல நான் உனக்கு அசிஸ்டன்ட். நீ எனக்கு மறுபடியும் சொல்றேன், நான் மும்பைய ஆள வந்திருக்கேன். நீ என் அசிஸ்டன்ட், 25,000 ரூபாய் சம்பளம், ஆபீஸ் எல்லாம் இல்ல. என்ன பயமா இருக்கா? ஆமா மச்சான், பயமா இருக்கு. ஃப்ரெண்ட் நீயே எனக்கு பயப்படலன்னா இந்த பாம்பே எப்படிடா பயப்படும்? வேலையை ஆரம்பிக்க. மச்சான், உன்னை பார்த்தா பயமா இருக்குடா எனக்கு. எதுக்கு இங்க வந்திருக்க? என்ன பண்ண போற? பிசினஸ். பிசினஸா? என்ன பிசினஸ்? கிரைம். என்னது கிரைமா? எப்பா சாமி, நீ ஏதோ பிளானோட தான் வந்திருக்க. நான் இப்பவே டிக்கெட் போட்டு தரேன், தயவு செஞ்சு நீ ஊர் கிளம்பு ப்ளீஸ். நமக்கு எதுக்குடா வம்பு? அவனுங்க எல்லாம் பணக்கார பசங்கடா. அவனுக்கு தாண்டா நம்ம முதலீடு. டேய் வேணாடா. ए, कौन है तो? क्या देख रहा है? पुलिस, असिस्टेंट कमिश्नर ऑफ पुलिस. இதே கார் தான் போன மும்பை பிளாஸ்ட்ல கிடைச்சது. நீ தான் வச்சியா இல்ல வேற யாராவது வைக்க சொன்னியா? No no sir, this is my car. I am not a terrorist. नाम क्या? Kasab. No no sir, I'm not that Kasab. நீ அந்த கசாப் இல்லன்னு எனக்கும் தெரியும். உன்னை உள்ள போறதுக்கு அந்த பேரு செம்ம டெம்ப்டிங்கா இருக்கு. चल चल पुलिस स्टेशन चल. Sir, sir, मेरे बात ओ रिपोर्टिंग बांद्रा पुलिस स्टेशन. ஏய் இங்க வா. அவனுங்கள பாரு. அவனுங்கிட்ட நான் எஸ்ஐன்னு சொல்லியிருக்கேன். நான் தான் ஏசிபின்னு சொல்லி சொதப்பாத. ஏய் ஓவர் ஆக்டிங் பண்ணாத. அவங்க 2 பேர் மேலேயும் எனக்கு டவுட்டாக இருக்கு. காரணம் ரெக்கார்ட்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீ நேராக அவங்க கிட்ட போய் காசு கேளு. கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, உண்மையிலேயே அவனுங்க அக்யூஸ்டுங்க. கொடுக்கலன்னா நல்லவங்க. இப்போ ட்ரை பண்ணு. போ. ओके सर. वाह वांगरला. सर सर प्लीज ट्राई टू बिलीव मी सर. लेकिन ये गाड़ी हमारे रिकॉर्ड में है. सर नो सर, प्लीज थोड़ा मेहनत कीजिए सर. चुप है. ये ताड़ा कैसे बे? सर नहीं, अरे आओ बे. नहीं सर, आई बॉट. अरे आओ यार. तो नहीं बॉट दिस. बोल रहा हूं ना. थोड़ा तो करो सर. पैसे दो पैसे.
சார் முடிச்சிட்டேன் சார். ம் 2 நாள் அந்த கார் அப்சர்வேஷனில் வை. உன் நம்பர் எனக்கு கூட. சரி சார். எவ்வளோ கொடுத்தாங்க? 30,000 சார். 5,000 உன் செலவுக்கு வச்சுக்கோ. பேலன்ஸை சார் கிட்ட கூட. சார் கான்டாக்ட்ல இரு. சரிங்க சார். என் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க ஆ சார். சூப்பர். என்னடா நடக்குது? உன்னோட சம்பளம் ஹாப்பி தானே? எனக்கு ஒண்ணுமே புரியலடா மச்சான். மச்சான், இந்த பணத்தை சம்பாதிக்கிறதெல்லாம் ஈஸி. ஒரு நல்ல ஃபிகரை மடக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆமா, அது ரொம்ப கஷ்டம்தான். நான் மும்பையை ஆள்றதுக்கு வந்திருக்கேன். இந்த ராஜாவுக்கு ஒரு ராணி வேணும். வேணுமா வேணாமா? வேணும் மச்சான். என் ராணி யார் தெரியுமா? யாரு? மும்பை சிட்டி கமிஷனர் அஜய் பரத்வாஜோட பொண்ணு சித்ரா. நீங்க சொன்னது கரெக்ட். வி ஃபாலோட் ஹிம். அவன் சூர்யா இல்ல, சூர்யா பா. அவன் பின்னாடி ஒரு கேங்யா இருக்கு. ஹி இஸ் வெரி டேஞ்சரஸ். எந்த அளவுக்கு டேஞ்சரஸ்னா உங்க பொண்ணை அவன் ட்ராப் பண்ணிருக்கான். வாட்? எஸ் சார். ஷீ இஸ் இன் லவ் வித் ஹிம். அவன் எங்க இருக்கான்? நமஸ்தே சார். நமஸ்தே சார். வணக்கம் சார். What the hell is happening here? நீங்க தானே சார் சும்மா சுத்தாம ஏதாவது வேலையை பார்க்க சொன்னீங்க. அதான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். Impressive. Very impressive. யாரு யாரு இவனுங்கெல்லாம்? என் ஸ்டாஃப் சார். ஸ்டாஃப். இவனுங்கெல்லாம் லாஸ்ட் டைம் என்கவுண்டர்ல மிஸ் ஆனவனுங்க. இந்த பரதேசி கூட்டத்தை வச்சுக்கிட்டு இங்க இருந்து என்னத்தை எக்ஸ்போர்ட் பண்ற? ஓ ஹைடெக். மும்பைல இருக்க பெரிய பெரிய விபிஎஸோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ற நீ? பிசினஸ் சார். அவங்களாம் என் கஸ்டமர்ஸ். ஷட் அப். சமாளிக்காத. ஸ்ட்ரைட்டா பேசு. உங்களால் தாங்க முடியும். நான் ஸ்ட்ரைட்டாக பேசுகிறேன் சார். உங்க தயவுல மும்பைல மாஃபியாங்கிறதே இல்லாம போயிடுச்சு. கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. மும்பைல டான்னு எவனுமே இல்லாம பண்ணிட்டீங்களே சார். இந்தியா இப்ப அனாதையா கிடக்கு. எத்தனை செட்டில்மெண்ட்ஸ் பெண்டிங்ல இருக்கு தெரியுமா சார் உங்களுக்கு? எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் பேலன்ஸ் நிக்குதுன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? பல 1000 கோடி டிரான்சாக்ஷன் அப்படியே நிக்குது. உங்க போலீஸும் கோர்ட்டும் தீர்க்க முடியாத எத்தனையோ பிரச்சனையா மாஃபியா தீர்த்து வச்சிருக்கு. அப்படிப்பட்ட மாஃபியாவை ஒழிச்சிட்டீங்களா சார்? என்ன சார் பண்ணுச்சு மாஃபியா? நாங்க என்ன பப்ளிக்க மர்டர் பண்றோமா? இல்ல ரோட்ல போறவங்களை ரேப் பண்றோமா? இல்லையே. இந்தியால உங்களால எதுவுமே பண்ண முடியாத பெரிய பெரிய பணக்காரங்களோட விளையாடிட்டு இருக்கோம். என்ன சார் உங்க பிரச்சனை? சார் பசிக்குதுன்னு கேட்டா எவனும் சோறு போட மாட்டான் சார். அதே 1000 ரூபாய் மொபைல்ல சின்ன சிம் கார்டை சொருகி ஒரு போன் கால் பண்ணா போயிடுறானுங்க சார். அரை மணி நேரத்துல கோடி ரூபாய் வரும். நான் வந்தது அதுக்கு தான் சார். ये मुंबई शहर को रूल करने के लिए आया हूं. I believe in war, not in morality. யுத்தத்துக்கு பயப்படுறவன் தான் தர்மத்தை பத்தி பேசுவான். சார், ஒரு நாயை ஓட விட்டு அது எந்த வீட்டுல போய் நிக்குதோ அது என் வீடு இல்லைன்னு சொன்னா அடிப்பேன் அப்படின்னு சொல்றது அநியாயமா இல்லையா சார்? அதே ஒரு குதிரையை ஓட விட்டு அது எவ்வளவு தூரம் போய் நிக்குதோ அது வரைக்கும் என்னது தடுத்தா வெட்டுவேன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அஸ்வமேத யாகம். அதை பத்தி நாம பெருமையா படிச்சிருக்கோம். இப்ப நான் பண்றதா தான் சார். மறுபடியும் மும்பைல மாஃபியா களக்கட்டும். அந்த கொண்டாட்டத்தை உங்களுக்கு காட்டுறேன் சார். என் கையில கத்தி மட்டும் இல்ல, ஒரே வீச்சுல தலை எகிரி இருக்கும். உங்களால முடியாது சார். உங்களுக்கு 1000 ரூல்ஸ் இருக்கு. அதுக்கும் மேல உங்க பொண்ணு இருக்கா. பாவம் என்ன பைத்தியமா லவ் பண்றான். மும்பைல எனக்கு நீங்க தான் யமன்னு தெரிஞ்சே அவளை ட்ராப் பண்ண. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். பாவம் சித்ரா தாங்க மாட்டா, செத்துருவா.
ப்ரூஃப் இல்லை சார். அப்படியே வைக்கணும்னு நினச்சா டெல்லியிலேருந்து ஃபோன் வரும். என் பின்னாடி யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது சார். அவங்க எல்லாருக்கும் நான் வேணும். நீங்கள் மட்டும்தான் சார் என் மேலே கோவமாக இருக்கீங்க. ஹலோ சித்ரா, நான் வந்துடுறேன், ஒரே நிமிஷம் ப்ளீஸ் சார். என் மேலே என்கவுண்டர் பிளான் பண்ணாதீங்க. திரும்ப தயானாக்கு அனுப்பாதீங்க. பிசினஸை இம்ப்ரூவ் பண்ணணும். சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் ஆபீஸ் இப்ப இந்த மும்பைல இருக்கு. இதோட பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இந்தியால இருக்கணும். சிட்டி, டவுன், மெயின் ஏரியான்னு ஒண்ணு விடாம இந்தியால எல்லா இடத்துலயும் நம்ம ஆபீஸ் இருக்கணும். அந்த பிரான்ச்ல வேலை செய்யறதுக்கு ஸ்டாஃப் 50 பேர் எனக்கு வேணும். அந்த ஸ்டாஃப் யாருன்னா லோக்கல் ரவுடிஸ். இந்த ரவுடிங்க எல்லாம் அரசியல்வாதிங்க கிட்ட அடிமையா கிடப்பானுங்க. எவனும் அவங்களுக்கு மாச சம்பளம் கொடுக்க மாட்டான். ஆனா நாம அவங்களுக்கு ஃபிக்ஸ்டு சேலரி கொடுப்போம். 50 लोग क्यों? ஜஸ்ட் இமேஜின் 50 பேர் ஒன்னா நடந்து வந்தா எப்படி? அதே 50 பேர் கையில துப்பாக்கியோட ஒன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு. ஒரு சிட்டியை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு 50 பேர் போதும். ஊர்ல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனையில இருந்து நாட்டுல நடக்கிற பெரிய பெரிய பிரச்சனை வரைக்கும் எல்லா செட்டில்மெண்ட்டும் நம்ம ஆபீஸ்ல தான் நடக்கணும். அவங்க எல்லாருக்கும் சேலரி எப்படி தருவ? பணம் எங்க இருக்கு? அவங்க சேலரி அவங்களே சம்பாதிச்சுக்குவாங்க. செட்டில்மெண்ட் பண்ற ஒவ்வொருத்தனும், அது சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும், அதுல வர்ற பணத்துல 2% சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸுக்கு கொடுக்கணும். ₹1,00,000 சம்பாதிக்கிறவனுக்கு அதுல இருந்து ₹2,000 கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல. அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் நாம பாத்துக்குவோம். சின்னவங்க ஓகே, பெரிய ஆளுங்க கொடுப்பாங்களா? கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு இது பிசினஸ் ப்ரொபோசல் இல்ல. இட்ஸ் an order. பிசினஸ் பண்ற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஆபீஸ் இருக்கும். அந்த ஆபீஸ்ல டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ல நம்ம கன்னை வைக்கணும். இந்தியால இருக்கிற ஒவ்வொரு ஆபீஸ் டேபிள்லயும் நம்ம கன்ஸ் இருக்கணும். Guns don't need agreements. கட்டியே தீரணும். எவன் எந்த கான்ட்ராக்ட் எடுத்தாலும், எந்த ஃபண்ட் ரிலீஸ் ஆனாலும் நமக்கு 2% கட்டியே தீரணும். சர்வீஸ் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் மாதிரி இந்த சூர்யா டாக்ஸ் ஜனங்களுக்கு பழக்கமாயிடணும். I want all the gangsters and rowdies under one roof. எவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம கிட்ட தான் வரணும். அவன் கஷ்டத்தை நாம தான் தீக்கணும். பப்ளிக் கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இந்தியால இருக்கிற அரசியல்வாதி, பணக்காரங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம் வரணும். அந்த பயத்தோட பேரு சூர்யா பாய். சூர்யா பாய் நான் இல்ல. இட்ஸ் அ பிராண்ட். चल சாதாரணமான ஆள் இல்ல, ஆனா கிரிமினலும் இல்ல. பட் ஹி இஸ் கிரிமினல் மைண்டட். அவன் பண்ற கிரைம்ஸ் எல்லாத்தையுமே பக்கவா பிளான் பண்றான். உலகத்தையே ஆட்டி படைக்கணும், தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கணும்னு நினைக்கிறவன் தான் இப்படி பண்ண முடியும். எதுக்கு இதெல்லாம் பண்றான்? யார் இவன்?
எங்க இருந்து வந்தான்? I bloody want him. Good evening, ladies and gentlemen. It's a great honor for me to be here today at the opening ceremony of a business bank. Let me first extend a warm welcome to all of you. Thank you so much for being here. நம் தேசத்தை முன்னேற்றிச் செல்லவும் இளைஞர்களை வழிநடத்தி செல்லவும் இந்த சூர்யா ஒரு பேங்கை உருவாக்கி இருக்கிறார். நான் சொல்கிறேன், சூர்யாவை போன்ற இளைஞர்கள் பாலிடிக்ஸுக்கு வர வேண்டும். அப்பொழுதே நமது தேசம் முன்னேறும், இந்தியா மிகப்பெரிய வல்லரசாகும் என்பதை நான் நம்புகிறேன். ஒரு காலத்துல பேங்க கொள்ளடிச்சவன் இனி இந்தியாவில் இன்னைக்கு ஒரு பேங்கை திறக்கிறான். வேலையில்லா திண்டாட்டம் அந்த விழாவுக்கு நான் சீஃப் கெஸ்ட். அனைத்தும் முடிக்கப்படும் என்பதை பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிறதுக்கு தானே இது. ஆமா சார், இந்தியாவோட ஸ்விஸ் பேங்க் சார் இது. ஒயிட் மணியோட பிளாக் மணியையும் பதுக்கிக்கலாம். நிறைய பேருக்கு பணத்தை எங்க பதுக்கிறதுன்னு தெரியல சார். அதுக்கு தான் இந்த பேங்க். அது மட்டும் இல்ல மிஸ்டர் சூர்யா இன்னைக்கு மும்பை போலீஸ் அசோசியேஷனுக்கு 50 லட்சம் ஃபண்ட் கொடுக்கிறது மிகவும் பெருமையான விஷயம். மும்பை மேயரா ஃபேண்டாஸ்டிக். கொள்ளடிச்ச பணத்தை எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே தானமா கொடுக்குறீங்க. உங்களுது என்னதெல்லாம் இல்லை சார். இந்தியாவில் பணம் இருக்கு, எவனுக்கு திறமை இருக்கோ அவன் எடுத்துக்கிறான். நல்லதுக்கு இது காலம் இல்லை சார். நல்லவங்களை கடவுள் சீக்கிரம் கூட்டிட்டு போயிடுவார்னு சொல்லுவாங்க. கூட்டிட்டு போறதெல்லாம் இல்லை, இங்க இருக்கிற கெட்டவனுங்களாம் சேர்ந்து அவங்கள மேல அனுப்பிடுறாங்க. நீங்க ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தான் சார். ஆனா உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எத்தனை பேர் உங்களை கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க தெரியுமா? பப்ளிக்கு கூட சார். ஆஃபீஸர் ஸ்ட்ரிக்டா இருந்தா பிடிக்காது, லூஸா இருந்தா தான் பிடிக்கும். To be frank with you, சூர்யா, நீ எனக்கு பக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் என் கோவம்லாம் தெரிஞ்சிருது. சில நேரத்தில் யோசிச்சு பார்ப்பேன், உன்ன மாதிரி ஒரு ஆள் என் டிபார்ட்மெண்ட்ல இல்லையேன்னு. உனக்குள்ள இருக்கிற வெறி வேற எவங்கிட்டையும் பார்க்கல. பட் யூ ஆர் ஆன் த ராங் ட்ராக். நோ சார், ஐ எம் இன் த ரைட் ட்ராக். சார், நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்களோ இல்லையோ, லாஸ்ட் 3 மந்த்ஸாக இந்தியாவில் மர்டர்ஸ் குறைஞ்சி போச்சு, கிட்னாப்பும் குறைஞ்சி போச்சு, கிரைம் ரேட் மொத்தமாக விழுந்துருச்சு சார். வேணும்னா ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணி பாருங்க சார். பசி எடுத்தால் தான் எவனாக இருந்தாலும் தப்பு பண்ணுவான். கிரிமினல்ஸ்க்கெல்லாம் சேலரி கொடுத்து நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கூட எல்லாருக்கும் சேலரி ஏற்ற சொல்லுங்கள். யாருக்கும் பத்தலை. உங்கள் சேலரி உங்களுக்கு பத்துதா சார்? நாட்டுக்காக உண்மையா உழைக்கிற போலீஸ்க்கு சம்பளம் பத்தல. நாட்டை கொள்ளையடிக்கிற என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். இருக்கிறவங்க கிட்ட அடிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுத்தலாம். பட் ஒன் திங் சார், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மணி, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் பவர். 14 வயசுல நான் இதை விட அதிகமா எழுதிருக்கேன். அப்பா அம்மா அமெரிக்கால இருந்தாங்க, நான் அங்க தான் பிறந்தேன். எங்க அப்பா அங்க பெரிய பிசினஸ் மேன். பிசினஸ்ல சம்பாதிச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு தான் பிறந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும்னு வந்தாரு. அங்க ஒரு லோக்கல் லீடரை சந்திச்சாரு. அவன் பேரு ஜெயதேவ். ட்ரஸ்ட் ஓபன் பண்ணலான்னு எங்க அம்மா அப்பாவை நம்ப வச்சு பணத்தை ஏமாத்தி மனசாட்சி இல்லாம கொன்னுட்டாங்க. ஈவரக்கம் இல்லாம கழுத்தறுத்து கொன்னுட்டாங்க. சார், எங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க சார். எங்க அம்மா அப்பாவை கொன்னுட்டாங்க சார். சார், எங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க சார். எங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க சார். யாரும் தெரியுமா? தெரியாது சார். நீ பாத்தியா? பார்த்தேன் சார். நீ சொல்லு. அது ஏதோ மர்டர் கேஸ். அதான் 6 மணிக்கு வர்றேன்ல, பாத்துக்கோ. ஏய், ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? எங்கேயா உட்காந்து அழுதுன்னு கிடக்குற? போடா. சும்மா கிளம்பி வந்துடுறானுங்க.
இதுக்காகவா எங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்கன்னு தோணுச்சு. ஒரே செகண்ட்ல அனாதி ஆயிட்டேன் சித்ரா. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்ல, ரோட்ல போய் தூங்கினா நாயை விட கேவலமா அடிச்சு துரத்துவானுங்க. வெறுப்பாயிடுச்சு. இந்த மனுஷங்க மேல, இந்த சமூகத்து மேல, இந்த நாட்டு மேல தனியாளாயிட்டேன். 100 கோடி பேர் ஒரு பக்கம், நான் ஒருத்த மட்டும் ஒரு பக்கம். அந்த 100 கோடி பேரோட விளையாடணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் மனுஷங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், சுயநலன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இங்க நோ மாரல்ஸ், நோ ரூல்ஸ். எவனாவது நம்மள போடணும்னு நினைச்சா நாம அவனை போட்டுனோம். அநியாயம் பண்ணணும்னு நினைச்சா அவனை அழிச்சிடணும். கண்ணுக்கு தெரிஞ்சான்னா அந்த கடவுளை கூட போட்டு தள்ளிடுவேன். நான் லைஃப்ல எல்லார் கூடவும் பிசினஸ் பண்ணி சக்சஸ் ஆயிருக்கேன். ஆனா உன் விஷயத்துல ஃபெயில் ஆயிட்டேன். ஐ லவ் யூ. இன்னும் நான் ஏமாத்திட்டு இருக்கேன்னு நினைக்காத. சாகும்போது எவனும் போய் சொல்ல மாட்டான். இல்ல, உனக்கு எதுவும் ஆகாது. நீ சாக மாட்ட. புல்லட் இறங்கினது எனக்கா உனக்கா? உனக்கு ஒண்ணும் ஆகாது. My love is true. ஒருவேளை நான் போயிட்டா வெல் அண்ட் குட். ஆனா உன் காதல் உண்மையா இருந்து நான் மட்டும் பொழைச்சிட்டேன். இந்தியாவை இந்த சூர்யாவை பாரத தேசத்தின் 14வது பிரதமராக குரு கோவிந்த் பட்டேல் நாளை பதவி பிரமாணம் ஏற்க உள்ளார். பதவி பிரமாணம் முடிந்தவுடன் பிரதமர் அவர்கள் மும்பை லீலாவதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பிரபல தொழிலதிபர் விஜய் சூர்யாவை சந்திப்பதாக கூறியுள்ளார். உங்களுடைய கடின உழைப்பால இன்னைக்கு சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் மற்றும் பிசினஸ் பேங்க முன்னிலைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு பிரதம மந்திரியே உங்களை பார்க்க வராருன்னா அது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். இன்றைய இளைய தலைமுறைக்கு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? நீங்க கேக்குறதால சொல்றேன். வாழ்க்கைங்கிறது ஒரு யுத்தம். கடவுள் நம்மளை யுத்த காலத்துல விட்டுருக்கான். பி அலர்ட், ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். லைஃப்னா கண்டிப்பா ஒரு கோல் இருக்கணும். அதுக்காக வெறித்தனமா ஓடணும். படிக்கிறதா இருந்தா வெறியோட படிக்கணும், விளையாட்டா இருந்தாலும் வெறியோட விளையாடணும். லைஃப்ல எந்த எய்மும் இல்லாதவங்க மட்டும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் செத்து போயிடுங்க. உங்களால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை விட கொம்பன் எவனும் இங்க இல்ல. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். எவன் பேச்சையும் கேட்காத, மனுஷன் பேச்ச கேட்கவே கேட்காத. உன் டார்கெட் 10 மைல்ஸ்னா எய்ம் ஃபார் தி 11th மைல். ஒரே அடியில மைண்ட் பிளாக் ஆயிடும். சல்.